முன்னாடியே சொல்லியிருக்கேன். இத வந்து யாரும் தவறா பயன்படுத்தக்கூடாது. இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். யாரும் பயன்படுத்தாதீங்க. இத எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல வீடு கட்டியிருக்காங்க. அவங்களோட இடம் வந்து ஒரு அடி வந்து உங்களோட இடத்துல இருக்கு. அப்போ வந்து நீங்க புதுசா இப்ப வீடு கட்ட போறீங்க. அப்போ வந்து அவங்க வந்து சண்டைக்கு வராங்க. ஒரு அடி எங்களோடது, நீங்க இந்த வீடு கட்டக்கூடாது, தள்ளி ஒரு அடி தள்ளி தான் வீடு கட்டணும். அதுக்கு சண்டைக்கு வராங்க. அப்போ வந்து உங்களோட மூச்சு காத்து வந்து எப்படி எந்த பக்கம் இடது பக்கம் ஓடுதா, வலது பக்கம் ஓடுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வேற எங்கெல்லாம் இதை பண்ணிக்கலாம்னா, இப்போ உங்களோட கடையை வந்து நீங்க திறக்கிறீங்க. காலையில கடைக்கு போகலான்ட்டு கடையை திறந்துருக்கோம். அப்போ வந்து இது வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா இதை பயன்படுத்தலாம். வேற அவங்க காலேஜில் ஸ்கூலில் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகணுமா பாஸ் ஆக மாட்டோமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பயன்படுத்தலாம். ஆஃபீஸில் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு நல்லா டல்லாக இருக்குமா இல்லை போர் அடிக்குமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பயன்படுத்தலாம். இது என்னன்னா ஒன்றும் இல்லை, இது வாசி யோகம் தான். வாசி யோகத்தில் ஒன்று. இந்த வாசி யோகத்தில் வந்து என்னென்னா மூச்சு வந்து வலது பக்கம் போகுதா இடது பக்கம் போகுதாங்கிறத கண்டுபிடிக்கணும். வலது பக்கம் போகிறது வந்து சூரியன், இடது பக்கம் போகிறது வந்து சந்திரன். ரெண்டுலேயுமே போனால் அதை வந்து சுடுமுனைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது, ஏதாவது ஒரு சண்டை வந்தால் அந்த சண்டையில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்க மாட்டீங்களாங்கிறது வந்து இதை மூலம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க சண்டை போட வராங்க. அப்போ வந்து உங்களோட மூச்சு காற்றை வந்து இடது பக்கம் ஓடுதா வலது பக்கம் ஓடுதாங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி வலது பக்கம் ஓடுச்சுன்னா நீங்கள் தான் சண்டையில் ஜெயிக்கணும். அப்படி இடது பக்கம் ஓடுச்சுன்னா சண்டையில் வந்து நீங்கள் தோற்றுருவீங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. இடது பக்கம் ஓடுங்கன்னா, வலது பக்கம் ஓடுனா அவங்க சொல்கிறதுக்கு வந்து எதிர்வாதமாக பேசுவீங்க. வேற ஒன்றும் கிடையாது. இது வியாபாரம் எப்படி நடக்கும், வியாபாரத்தில் எப்படி பயன்படுத்தலாம்னா, நீங்கள் கடையை திறக்கும் போது மூச்சுக்காற்று வந்து வலது பக்கம் ஓடுச்சுன்னா எனக்கு வந்து வியாபாரம்லாம் நல்லாயிருக்கும். அப்படி இடது பக்கம் ஓடுனா வியாபாரம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். இதில் என்ன ட்ரிக் இருக்குன்னா, வலது பக்கம் ஓடும்போது நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இடது பக்கம் ஓடும்போது டல்லாக இருப்பீங்க, சோர்வாக இருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ்லலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, வேலை பார்க்குற இடத்துல பயன்படுத்துறது வந்து ஏதாவது ஒரு வேலை ஆஃபீஸில் வந்து சொன்னாங்கன்னா அந்த மூச்சுக்காற்று வந்து வலது பக்கம் ஓடணும். அப்படி ஓடும்போது வேகமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. இடது பக்கம் ஓடுனா சோம்பேறித்தனமாக இருப்பீங்க, செய்யவே போர் அடிக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. இது எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத வேணும்னா அடுத்த வீடியோவில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மூச்சுக்காற்று எந்த பக்கம் ஓடுதுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.